கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் செப்பனியா 3வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் என்ற வார்த்தையின் நிமித்தமாக ஆண்டவர் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் சிந்தித்து, நற்கருணை வாயிலாக உங்களுக்கும் எனக்கு முன்பாக ஆண்டவர் பிரசன்னம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரசன்னத்தில் நாம் எந்த விதமான ஏமாற்றுதலும் இல்லாமல், ஏமாற்றாமல் ஆண்டவரை மட்டும் நாம் தரிசிக்கக்கூடியவர்களாக, ஆண்டவருக்காக மட்டும் வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம் நற்கருணை பிரசன்னத்தில் கடந்து வருகின்ற போது ஆண்டவருடைய உறவு நம்மேல் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பதாக பார்க்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, வீதியில் 2 குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்ததாம். அப்போது அந்த 2 குழந்தைகளுக்கும் இடையே சின்ன சண்டைகள் வருவதை அங்கு அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரியவர் பார்த்து கொண்டு இருந்திருக்கின்றார். அவருடைய சண்டைகள் பெரிதாக படுகின்ற போது இந்த பெரியவர் அவர்கள் மத்தியில் கடந்து சென்று, ஏன் நீங்கள் சண்டையிட்டு கொண்டு இருக்கின்றீர்கள் என்று கேட்டிருக்கின்றார். அப்போது அந்த குழந்தைகள் சொன்னதாம், இல்லை நாங்கள் விளையாடி கொண்டுதான் இருந்தோம் என்று சொல்லியிருக்கின்றது. அப்போது பெரியவர் பார்த்து, இல்லை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன், நீங்கள் விளையாடி கொண்டு இருந்தீர்கள், விளையாட்டுக்கு மத்தியில் இருவரும் நீங்கள் சண்டையிட்டு கொண்டு இருப்பதை நான் பார்த்துதான் உங்களிடம் வந்து நான் விசாரித்து கொண்டு இருக்கின்றேன் என்று கேட்டிருக்கின்றார், சொல்லியிருக்கின்றார். அப்போது அந்த குழந்தைகள் சொன்னதாம், தாத்தா இல்லை, இவன் என்னை ஏமாத்திட்டா, இவன் கள்ளாட்டம் ஆடுறான் என்று சொல்லி மற்றவர் மேல் நிறைய பழிகளை மாறி இருவரும் சொல்லிக் கொண்டு இருந்திருக்கின்றார்கள். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒருவர் மற்றொருவரை ஏமாற்றுவது, மற்றொருவர் இன்னொருவரை ஏமாற்றுவது என்று சொல்லிதான் அவர்களுடைய விவாதமானது அந்த குழந்தைகள் மத்தியில் இருந்ததாம். அன்பார்ந்தவர்களே, இதே நிலைதான் நாமும் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு வாழ்க்கையும், ஆண்டவருக்கு புறம்பாக ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு ஆண்டவரை நாம் ஏமாற்றி கொண்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக அமர்ந்து அநேகர் ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆலயங்களுக்கு சென்று நற்கருணை ஆண்டவரோடு மணிக்கணக்காக உறவாடி கொண்டு இருக்கின்றார்கள், பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள், ஆராதித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதை விட்டு வெளியே வந்து நமது வாழ்க்கை வேறு விதமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகின்றது. இதோ உண்மையான விதத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய உடலும் இரத்தமும் இந்த நற்கருணை பேழையில் இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த நற்கருணையோடு நான் ஜெபிக்கப்படுகின்ற போது அவரின் ஜபங்களை கேட்டு எனக்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். இதோ இந்த நற்கருணை தான் என்னை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றது. இந்த நற்கருணை பிரசன்னம் தான் என்னை எம்மட்டுமாக உயிரோடு வாழ வைத்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி ஒரு பக்கம் நம்முடைய விசுவாசங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் மறுபக்கம் நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருந்து கொண்டு இருக்கின்றது? அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக தினம் உட்கார்ந்து அமர்ந்து நாம் ஜெபித்து கொண்டு இருக்கின்ற போது ஆண்டவர் வல்லமையாக நமது நடுவில் நின்று நம்மளை பார்த்து கொண்டு இருக்கின்றார், நம்முடைய வேண்டுதல்களையும் கேட்டு கொண்டு இருக்கின்றார். அதே போல நாம் தினம் ஆலயங்களுக்கு சென்று திருப்பலியில் பங்கேற்று தினம் அவரை உட்கொண்டு அவரோடு உறவாடி வாழ்கின்ற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதில் அச்சமில்லை. அன்பார்ந்தவர்களே, நற்கருணை ஆண்டவரோடு ஜெபிக்கப்படுகின்ற போதே இவ்வளவு வல்லமை என்றால், அவரை தினம் ருசித்து தினம் என்னுடைய பாவங்களை கழுவி அவரை ஏற்று நான் வாழப்படுகின்ற போது என்னுடைய உடலும் உள்ளமும் தினம் பரிசுத்தமாக்கப்படுகின்றது. ஆண்டவர் வாழ்கின்ற ஆலயமாக என்னுடைய உடலும் உள்ளமும் சிந்தனையும்
மாறிக்கொண்டே வந்து கொண்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே. இப்படியாக இந்த நற்கரணையோடு நான் வாழ பழகுகின்ற போது இன்னும் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் என்னோடு வந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் என் ஆண்டவர் தினம் தினம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார், என்னோடு பேச வந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய இரத்தமும் சதையும் என் உடலோடு ஒன்றாக இணைந்து வாழ்கின்ற போது என் இடத்தில் பொய் வருவது இல்லை, நான் யாரையும் ஏமாற்றப்படுவதில்லை, யாருக்கும் நான் தீங்கு இழைப்பதில்லை. நானும் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழக்கூடியவனாக என்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கும் அன்பார்ந்தவர்களே. அப்படியாகத்தான் செப்பனியா 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை நாம் இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்க்கப்படுகின்ற போது, உன் கடவுளாகிய ஆண்டவர் நடுவில் இருக்கின்றார், நாம் எந்த காரியங்கள் செய்தாலும் நம்மோடு அவர் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை விசுவாசத்தோடு நாம் பார்க்கப்படுகின்ற போது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த தவறுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருந்து கொண்டு இருக்கின்றது. வீதிகளிலே அந்த சிறுவர்கள் விளையாடி கொண்டு இருந்தபோது 3வது நபராக இருந்து ஒருவர் பார்த்து கொண்டு இருந்தார். எங்கே தவறுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது, எங்கே சிறுவர்கள் மத்தியில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டு இருக்கின்றது என்பதை 3வது நபர் தான் அந்த இடங்களை போய் பிரச்சனைகளை விசாரித்து தீர்த்து வைக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய மத்தியிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டு இருக்கின்றார். நாம் செய்வது அனைத்திலும் அவர் நம்ம நடுவே இருந்து கொண்டு இருக்கின்றார். இடதுபுறம் வலதுபுறமாக நம்ம செய்கின்ற பார்க்கின்ற எல்லா பார்வையிலும் செயல்களிலும் அவர் நடுவராக நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நாம் வேறு விதமான வாழ்க்கை வாழப்படுகின்ற போது அவர் நீதியின் பாதையில் நம்மை நடத்தி நாம் செய்கின்ற தவறுக்கு ஏற்ற தண்டனையை கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். அதனால்தான் அநேகருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஜபங்களோடு ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, கவலைகள் கண்ணீர் இருந்து கொண்டே இருக்கின்றது. நாம் அநேகர் ஆண்டவரை பார்த்து கேட்டு கொண்டு இருக்கின்றோம், நற்கரணை ஆண்டவரை பார்த்து கேட்கின்றோம், நான் உம்மோடு தினம் தினம் வந்து உறவாடி கொண்டிருக்கின்றேன், பேசி கொண்டு இருக்கின்றேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு தடுமாற்றங்கள், ஏன் நடக்கவில்லை என்று பல்வேறு கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நமக்கு முன்பாக நமக்கு நடுவில் ஒரு நியாயாதிபதி இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் நாம் செய்கின்ற நன்மையான காரியங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நாம் செய்கின்ற தீமையான காரியங்களுக்கு தண்டனையும் கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். செப்பனியா 3வது அதிகாரம் 17 இறைவார்த்தை, உன் கடவுளாகிய ஆண்டவர் நடுவில் இருக்கின்றார், அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர், உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். அவர் நம் நடுவில் இருந்து கொண்டு இருக்கின்றார், அவர் மாவீரராக இருந்து கொண்டு இருக்கின்றார், அவர் மீட்பு அளிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் ஒருவரால் மட்டுமே நமக்கு மீட்பு கொடுக்க முடியும். ஆனால் நானும் நீங்களும் தவறுதலான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக அவர் நமக்கு மீட்பு அளிக்க மாட்டார். நாம் உண்மையும் உத்தமமாக நற்கரணை ஆண்டவரோடு வாழ்கின்ற போதுதான் அவர் நமக்கு மீட்பு அளிக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நிமித்தமாக அவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் மகிழ்ந்து களி கூறுவராக இருந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய ஒவ்வொரு வளர்ச்சிகளும் நாம் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கின்ற போதும் ஆண்டவர் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். அன்பார்ந்தவர்களே, இதோ நமக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த நற்கருணை. இதோ கத்தோலிக்க திருச்சபையில் மட்டுமே தினம் தினம் அனுசரிக்கக்கூடிய இந்த திருப்பலியில், இந்த தெய்வீக பந்தியில் நமக்காக அவர் உடல் பிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தப்பட்டு நம்முடைய வாழ்வுக்காக இந்த நற்கருணை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அவருடைய உள்ளத்தில் கடந்து வரக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். அப்போது நாம் ஆண்டவரோடு தினம் தினம் நாம் ஜெபிப்பதை காட்டிலும் தினம் தினம் அந்த தெய்வீக பிரசன்னத்தை உட்கொண்டு நாம் தினம் தினம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கப்படுகின்ற போது ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் நம்மை புதிய மனிதர்களாக மாற்றக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலும் கூட யாரெல்லாம்
இரத்த அணுக்கள் குறைந்து நோய்வாய்ப்பட்டு உயிருக்காக போராடி கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த தெய்வீக பிரசன்னம், இந்த தெய்வீக உடல் அவரது உள்ளங்களிலே, அவர் நாவுகளிலே கடந்து செல்லப்படுகின்ற போது அந்த இரத்த அணுக்கள் அதிக எண்ணிக்கையுடன் காணப்பட்டு அவர்கள் மீண்டும் உயிர் பெறக்கூடியதுக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இப்படியாக இந்த நற்கரணை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து புதிய வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நற்கரணை பிரசன்னத்தில் நாம் அவர் பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர் விடை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு ஜெப வேளைக்கு நாம் கடந்து செல்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நற்கரனின் வாயிலாக ஆண்டவரே நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, பெயர் அளவில் நான் கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு இருக்கின்றேன், பெயர் அளவில் தினம் தினம் நற்கரணையோடு பேசிக்கொண்டு இருக்கின்றேன், நற்கரணை ஆண்டவரோடு நான் ஜெபித்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லும்படியாக ஒரு விமர்சனமான வாழ்க்கை வாழாமல் நான் தினம் தினம் திருப்பலியில் பங்கேற்று தினம் தினம் உமது உடலையும் இரத்தத்தையும் உண்டு புசித்து ஆண்டவரே நான் புதிய பொலிவு அடையக்கூடியவனாக, பாவங்களில் இருந்து மீட்பு பெறக்கூடியவனாக தினம் தினம் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு கிருபையை இந்த நற்கரனின் வாயிலாக எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எந்தெந்த உடல்கள் பலவீனமாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ, எந்தெந்த மனங்கள் பலவீனமாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ, எந்தெந்த சிந்தனைகள் பலவீனமாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ, எந்தெந்த உடல் இருக்கக்கூடிய எல்லா இரத்த நாளங்களும் பலவீனமாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ, உடலில் இருக்கக்கூடிய எல்லா உடல் உறுப்புகளும் ஆண்டவரே பலவீனமாக காணப்படுகின்றது. எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே உமது உடலாலும் இரத்தத்தாலும் புதிய பொலிவு அடைய வேண்டுமா கூட செபிக்கின்றோம். ஆண்டவரே அப்பா, இரத்த அணுக்கள் குறைந்து ஆண்டவரே அப்பா உயிருக்காக போராடி கொண்டு இருக்கின்ற அநேக உள்ளங்களில் ஆண்டவரே அப்பா இந்த உடலும் இரத்தமும் அவர்களுடைய உள்ளத்தில் கடந்து சென்று புதிய இரத்தத்தை நீங்க கொடுக்க வேண்டுமாய், புதிய அணுக்களை நீங்க கூட்டி கொடுக்க வேண்டுமா கூடி செபிக்கின்றோம். ஆண்டவரே, இரத்த அணுக்கள் இனிமேல் கூடாது, இதோ இரத்த அணுக்கள் கூடுவதற்கு வழியே இல்லை, இவர்கள் மரணத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்ட மருத்துவர்களின் வாக்குறுதிகள் இன்றைய தினம் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால் ஒரு புதிய அதிசயம் அற்புதமும் உமது உடல் மூலமாகவும் இரத்தம் மூலமாகவும் உருவாவதாக. அப்படியான ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் நீங்க கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே அப்பா, அநேக சபைகளில் ஆண்டவரே அப்பா நற்கரணை பிக்கப்படுவது மாதத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு 2 முறையோ தான் ஆண்டவரே இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்டவரே அப்படியான சூழல்கள் மாறி ஆண்டவரே அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் தினம் தினம் அப்பங்கள் பிக்கப்பட்டு பகிரப்பட வேண்டும். ஆண்டவரே தினம் தினம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக திருப்பலியை ஆண்டவரே அவர்கள் ஒப்புக்கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக மாறும்படியாக அப்படியான இந்த நற்கரணை பிரசன்னம் விளங்க வேண்டுமா கூடி செபிக்கின்றோம். ஆண்டவரே அப்பா, என்றோ ஒரு நாள் இந்த உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல, கிறிஸ்தவம் அல்ல. ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக நீங்கள் சிலுவையில் அறைந்து நீங்கள் பலி செலுத்தினீங்களா ஆண்டவரே, அதே போலதான் ஆண்டவரே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஆண்டவரே அப்பா அது ஒரு தெய்வீக பலியாக இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, அந்த தெய்வீக பலியின் வாயிலாக நாங்கள் உமது உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளக்கூடிய பாக்கியங்களை தினந்தோறும் கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே அப்பா, இன்று இருக்கக்கூடிய மாயமான உலக சூழ்நிலையில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எப்போது நோய்கள் வரும், எப்போது மரணங்கள் வரும், எப்போது தீய நாட்டங்களோடு கடந்து செல்வோம், எப்போது சாத்தானானவன் தீய வழியில் எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்வான் என்று தெரியாத சூழ்நிலையில் ஆண்டவரே அப்பா, உமது உடலும் இரத்தமும் என்னை பரிசுத்தப்படுத்தி நீர் என் உள்ளத்தில் உடலோடு வாழ்கின்ற போது ஆண்டவரே சாத்தான் ஆனவன் நோயானது என் அருகில் வருவதற்கு பயந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்டவரே அப்பா, இப்படியாக நீங்க கொடுத்த வார்த்தையின் நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் புதிய பலனை பெறுகிறோம். ஆண்டவரே அப்பா, புதிய ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். ஆண்டவரே ஏமாற்றக்கூடிய எண்ணங்கள் எங்களை விட்டு
கலைந்து செல்ல வேண்டுமாக்கூடி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, பொய்கள், பித்திராட்டங்கள், ஏமாற்றுக்கள் ஆண்டவரே, அப்பா, புறமான வாழ்க்கை, இரட்டிப்பான வாழ்க்கை ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை எல்லாம் ஆண்டவரே எந்த நொடி பொழுதிலிருந்து எங்களை விட்டு மாறி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை விட்டு மாறி போவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் தொட்டு நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு இளைஞர் இளம் பெண்களையும் தொட்டு நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா, இந்த பிரசன்னம் ஆண்டவரே, இந்த நற்கருணை பேழையில் இருந்து கொண்டு இருக்கின்ற இந்த ஆண்டவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எவ்வளவு மகிமைக்குரியவர் என்று அவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாட்களாக இந்த நாட்கள் இருக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கின்ற ஆண்டவரே. அப்பா, இந்த நற்கரணையை பார்க்கப்படுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒவ்வொரு கண்களிலும் தரிசனம் வருவதாக. இதுல என்ன செய்தி இருக்கின்றது, என்ன இந்த நற்கரணை என்று அவர்கள் சிந்திக்காத வண்ணம் இதில் கடந்து சென்று இன்று ஒரு புதிய ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் பெறக்கூடியவர்களாக நீங்க மாற்ற வேண்டுமா கூடி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, இது சபை பாகுபாடு அல்ல ஆண்டவரே, கிறிஸ்தவ பாகுபாடு அல்ல ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஒருவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். நீங்கள் பிறந்து மரித்தது எல்லாருக்கும் தெரிந்ததாக இருந்து கொண்டு இருக்கின்றது ஆண்டவரே. நீங்கள் பலி விட்டது ஆண்டவரே. அப்பா, அந்த தெய்வீக பலியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுசரித்து அப்பா உமது பந்தியில் பங்கெடுத்து ஆண்டவரே உடலும் இரத்தத்தையும் பெற்று நாங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆண்டவரே கிறிஸ்தவ பற்றி நாங்கள் மற்றவர்களுக்கு பறைசாற்றக்கூடிய வாழ்க்கை வாழ்வதற்கும் 9 சீடர்களாக எங்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கின்ற ஆண்டவரே. அப்பா, எங்கெங்களா பலவீனங்கள் இருக்கின்றதோ எல்லா பலவீனங்கள் மாற்ற வேண்டுமா கூடி ஜெபிக்கின்ற ஆண்டவரே. அப்பா, இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற அநேகருடைய வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகளும் ஆண்டவரே, பிரச்சனைக்கு ஆண்டவரே எப்படி அதை சரி செய்வது என்று விடை தேடிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவர் நிறைவாக இந்த நற்கரின் வாயிலாக நீங்கள் பேசுவீராக ஆண்டவரே. யாரெல்லாம் என்னென்ன ஜெப தேவைகளோடு இருக்கின்றார்களோ அவர்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவரே இந்த பிரசன்னம் மாறி அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக நீங்க பிரதிபலிக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கின்ற ஆண்டவரே. அப்பா, இது ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே. அப்பா, இது ஒரு மகிழ்ச்சி ஆண்டவரே. அப்பா, இதை நோக்கி வருகின்றவர்கள் எல்லாருக்கும் ஒரு புதிய உலகை காணக்கூடிய கிருபையை இயேசுவின் நாமத்தில் நீங்க கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கின்றோம். அநேகர் வீடுகளிலும் ஆண்டவரே தெய்வீக பிரசன்னம் கடந்து செல்லட்டும். அநேக பிள்ளைகளையும் ஆண்டவரே உமது ஆணை படிந்த கரம் தொட்டு ஆண்டவரை குணப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. அப்படியாக இந்த நற்கரணை ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.